வாகனத்துல ஜனாசாவை எடுத்துக்கிட்டு போக சில வழிமுறை சில நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாற்றப்படாமல் கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கூடுமா கூடாதுன்னா கூடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா பிதாத்து கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சார்களோ அப்படியே செய்ய வேண்டும். அதில் மாற்றம் வரக்கூடாது. மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த பிதாத்தை செய்யப்படுகிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா கூட்டிட்டு போனாங்க, பண்டிகை வச்சா கூட்டிட்டு போனாங்க, அது ஒட்டாத்தடி வச்சு கொண்டு போனாங்களா, தூக்கிட்டு தானே போனாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்கிறார்களோ அப்படியே செய்வோம். சும்மா வார்த்தை தானே. அப்ப அவங்க தூக்கிட்டு போனா அவங்க தூக்கிட்டு தானே போனேன். அதே நேரத்தில் நிர்பந்தமான பிரச்சனை இல்லை. இப்ப கண்டி அங்க ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, இங்க கொண்டு வர சூழ்நிலை இருந்துச்சுன்னு வைங்க, வாகனத்தான் கொண்டு வரும். அது நிர்பந்தம். கொழும்புல ஒரு ஆள் வரும், நிர்பந்தம். சில ஜனாதாக்கள் சவுதியிலிருந்து கிடைக்கலாம் இறங்குது, அது நிர்பந்தம். நம்ம ஒரே ஊர்ல அடக்கம் செய்யும் பொழுது ஏன் வாங்கணும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கினாங்கல்ல, ஒரே ஊர்ல மதீனா வாகனத்தில் கொண்டு போனாங்க. எதுக்கு எடுத்தாலும் சுன்னத் அப்படியே மட்டும் விதம் கூடான்னு சொல்லக்கூடிய எந்த விதம் செய்யறாங்க? அது அந்த ஜனாதாவுக்கே செய்கின்ற அவமரியாதை. ஏன் அவரா நம்ம தோல்ல சொல்ல தகுதி இல்லைங்க, ஆனா வாழ்ந்து கொண்டு போறோம் அப்படிலாம். அவர் புனிதமானவன் தானே, நம்ம தோல்ல சுமக்கணும். என் சகோதரன் நான் சுமந்து சொல்வேன், அதுக்கு அவருக்கு கொடுக்கிற மரியாதை. அதனால வெளியூர்ல இருந்து வந்த ஒரு நிர்பந்தம் தான் வாழ்ந்து கொள்வாங்க. உள்ளூரா இருந்தா சுண்ண